இன்றைக்கு வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொள்கிறோம். அவன் மாயாண்டி ஜடல் அட்டகாசம் பண்றாரு பாத்தீங்களா? பூசாரி பார்த்தாரு. தாய் யாருன்னு பார்த்து சொல்லு, அப்பதான் உனக்கு என்ன பூஜை நடக்க இல்லைன்னா பூஜை நடக்காது என்றார். பார்த்தாள் என் தாய் பகவதியானவள். இதனால் இதுவரைக்கும் நம்ம இடத்துல இப்படி அட்டகாசம் நடந்தது இல்லையே. அப்ப என்னவென்று பார்க்க வேண்டும் என்று தங்க கிண்ணத்தை எடுத்தாள். தங்க கிண்ணத்துல தேனும் மனைவாமாக பசுந்தை எடுத்து கொடிமரத்து பக்கத்துல பச்சில மாதனா நிக்காரு சொல்லக்கிற சுடல. எங்க கொடிமரத்து பக்கத்துல நிக்காரு பாத்தீங்களா? ஏபி நடானோரு சுள்ளக்கர சுடல. ஆமா, அப்படி ஒடிமரத்து பக்கத்துல நிக்கிறது பார்த்த உடனே என் தாய் பகவதி என்ன கேக்குறா தெரியுமா? எப்பா பாலகா, நீ திருவிழாக்கு வந்த பிள்ளையாப்பா? இல்ல தாய் தந்தையும் தொலைச்சிட்டியா? யாருப்பா என்னப்பான்னு எப்படி கேக்குறாங்க தெரியுமா? ஊரு என்னப்பா பெயரை சொல்லப்பா, பெயரை சொல்லப்பா, ஒருவனாக வந்தது என்னப்பா, பெயரை சொல்லப்பா. உனக்கு ஊரு என்ன பேரு என்ன? உனக்கு அக்கம் பக்கம் யாராட்ட இருக்காங்களா? நீ ஒத்தையில வந்து நிக்கியப்பா, தாய் தந்தை யாருன்னு சொல்லப்பா என்ற. அப்பதான் இந்த சொல்லக்கிற சுடல சொல்றாரு. எம்மா பகவதியம்மா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியலையே. என்ன இப்படி சொல்லிட்டீங்களாமா? பார்த்த உடனே எல்லாரும் கண்டுபிட மாட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாதுல, எல்லாருக்கும் இன்னாருன்னு தெரியும்ல. இன்னாருன்னு எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லல்ல. ஆமா, இன்னார் பிள்ளைண்டு சொன்னாதான் தெரியும். என்னதான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, அதான் கேட்டேன். உடனே பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க? இன்னாரு பொண்ணுன்னு சொல்லிடுவாங்க. இன்னார் பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, இன்னாருக்கு தங்கச்சான்னு கேட்பாங்க. இதுவரைக்கும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்க முடியாது, தெரிஞ்சுக்கிட்டா இன்னார் மகாண்டு கேட்க மாட்டாங்க. ஆமா, முத்தரசிக்கு தங்கச்சான்னு கேட்டிருக்காங்க இதுவரைக்கும். சொன்னா நல்லதாமா, எனக்கு ஒரு அக்காவாவது கிடைக்கல. அம்மாவுக்கு தானே ரெண்டு ஒண்ணுதான், தாயினால ஒண்ணுதான், அக்கானால ஒண்ணுதான், பரவாயில்ல. அப்போ மாயாண்டி சுடலகீச நான் யாருன்னு தெரியலையம்மா, நான் சொல்றேன் கேளம்மா. அம்மா பகவதி அம்மா, என் முகத்தை நல்லா பாத்துக்க, திருமணி எதுவும் சொல்லக்கூடாது. வெளிச்சத்துல பாக்கியா? அப்ப இருட்டுல போய் பாத்துட்டு வா. வேலை வச்சிருக்காரு அவரு, வேலை வச்சிருக்காரு. என்ன வேலை வச்சிருக்காரு? முருக வேலை வச்சிருக்காரு. அவரு வேலை வைக்கல, அவரு வேலை வச்சிருக்காரு. எல்லா பேரும் வல்லையா வச்சிருக்காரு. ஆமா, அப்புறம் வேலை நினைச்சியா? எங்க பாத்துட்டு சொல்ற? இங்க சொல்லுதியா? இது வீச்சர்வா, இங்க சொல்லிட்டு இருக்கியா? நான் இங்க இங்க நினைங்க வீச்சர்வால இருக்கு. வீச்சர்வா தானே இருக்கு. அப்புறம் என்ன வேலை வேலைன்னு வேலைங்க தெரியலையே பார்த்தேன். ஏமா நல்லா என்ன பார்த்து சொல்லு, திரும்ப சொல்லக்கூடாது, சரியா? அப்ப மாயாண்டி சுடலை என்ன சொல்ல தெரியுமா? என் அம்மா அம்மா பகவதியே என்னோட வார்த்தைகள் பார்வதியா பேர் கொடுத்தார் வரமன் சிவா தாழை வடவேச்சு போர்க்கு பிள்ளையாக பிள்ளை வந்தேனமா உண்டனிடம்
அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பாசத்தோடு நேசத்தோடு ஆமாம்மா கைலாசம் சரி என்ன பெற்றது எங்க அம்மா பார்வதி, ஆமாம்மா பேர் கொடுத்தது எங்க அப்பா பரமசிவம். ஆமா பரமசிவம் இப்ப மட்டும் உனக்கு தெரியல, வளர்த்தது வனவேச்சி, வளர்ப்போருக்கு பிள்ளையாக எடுப்பாருக்கு கை பிள்ளையா உன்னை தேடி வந்திருக்கு அம்மா. அம்மா அம்மா பகவதி அம்மா, அம்மா அம்மா ஒரு யோசனையில யோசனை இருந்தது. இருந்தாலும் சரி, நீ உன் வாயால சொன்னா நல்லா இருக்கும் மத்தியா. ஆமா பேர் சொல்லதான் பிள்ளை, அதனால பெத்தவங்க யாருன்னு உன் வாயால சொல்லட்டோன்னு நினைச்சம்பா. சரி அம்மா சரி, அம்மா இடத்துல வந்து இப்படியே அஷ்டாதுஷ்டம் செய்யலாமா, ஆமா இல்ல ஆதாளி ஓடலாமா? ஆமா ஆமா ஏமா, நான் வந்து 8 நாள் ஆச்சு. சரி நீ எப்ப மாட்டே என்ன கவனிச்சியா? சரி, நீ தான் கவனிக்கல, இருக்கட்டும். உனக்கு பூசை செய்யறாரு பூசாரி, அவராட்டம் கொஞ்சம் என்ன கவனிக்கலாம்ல. என்ன கவனிக்கல. நானும் கொடிமரத்து பக்கத்துல பசியோட வந்து நிக்கிறேன். கட்டில கொண்டு போறாரு, கண்டிப்பா சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணுமா? தட்டுல எப்படி பூசாத தாம்பழம், பூசாத தாம்பழத்துல சக்கரை பொங்கலை எடுத்து கொண்டு வர்றாரு. உனக்கு அதைத்தான் காமிக்கிறாரு, சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் அதை காமிக்கிறாரு. ஆனா எனக்கு கொஞ்சம் கூட காமிக்கலையா? எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மிச்சத்தை அவரு கொண்டு போயிருந்தாரு. அவர் பாட்டு கொண்டு போயிருந்தாரு. புடிங்கிடுவேன். சக்கரை பொங்கல் எனக்கு வேண்டாம்ல, வேண்டாம் வேண்டாம். அதனால நானே இருந்து பொறுமையா இருந்து பார்த்தேன். பொறுமையா இருக்க மட்டும் சரி, அப்படியே கண்டிப்பா உனக்கு நான் இடம் கொடுக்கிறேன். எனக்கு காவல் பிள்ளையா இருக்கணும், எப்படி காவல் தெய்வமா இருக்கணும். அப்படியானால் உனக்கு நான் 21 நிலையம் போட்டு கொடுக்கிறேன் என்ற. எனக்கு 21 நிலையம் இப்ப வேண்டாம், இப்ப 7 நிலையம் போட்டு கொடு என்ற ஈசமா கேட்கக்கூடிய நேரத்தில் எனக்கு என்ன வேலை கொடுப்ப? செக்யூரிட்டி வேலை. அடியா செக்கு மாடு இப்ப எங்க நிக்கி? வாட்ச்மேன் வேலையா? காவலுக்கு போறியாப்பா? நைட்டு வேலையா பகல் வேலையா? நைட்டு வேலை. ரெஸ்ட் எடுக்கலாம். நைட்டுனா ரெஸ்ட் எடுக்கலாம், பகலுக்குனா ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதானே கேட்க, யாரும் வந்தா தானே கதவு திறக்கணும். வந்துகிட்டே இருக்கும், முடியாது முடியாது. நீங்க புரியல, உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்காங்க. ஆமா, ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்காங்க வேலை. அந்த அக்கா கூப்பிட மாட்டேங்க, இனிமேதான் கூப்பிடுவாங்க. ரம்யாக்காவா? அதிகாரியா? இந்த மகாராஜாங்கிற பேரு கேட்டது நீ எல்லாம் பிறக்க முன்னால எனக்கு தெரியாது. அப்படியா? பேரு ரேசுபட்ட பேருன்னு நினைக்க கூடாது. இந்த பேர்லயே ஒரு கதை இருக்கு. அப்ப சொல்லக்கிற சுடலை என்று சொன்னோம்னா எப்பேற்பட்ட தெய்வம் அவரே ஹைகோர்ட்ல வந்து பூண்டு ஏறி சாட்சி சொன்ன தெய்வம். அதான் ஹைகோர்ட் மகாராஜான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த தெய்வாட்டம் போய் சொல்லி இருக்குமா? இல்ல, நம்ம அப்பா மாயாண்டி சுடல போய் ஹைகோர்ட்ல சாட்சி சொன்னவரு. பேர்பட்ட பேரு, பேரு மட்டும் இல்ல, இந்த மகாராஜாங்க பேர் இல்ல. அந்த நேரத்திலே வேன் இருந்தது. எப்படி வேன் இருந்தது அந்த நேரத்திலே? அப்ப அந்த பேருக்கும் ஆளுக்கு எவ்வளவு பொருத்தமா இருந்தது தெரியுமா? ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, தெரியாது. அதே பேர் நாமத்தில இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குழந்தைக்கு அந்த மகாராஜாங்கிற பேரானது இருக்கிறது. தெரிஞ்சுக்கிட்ட? அப்ப மாயாண்டி பேருதான் மகாராஜாங்கிறது. பாசத்தோட நேசத்தோட என் தாய் வேச்சம்மன் துணை பெருமத்தூர் வகையாரா பாப்பு வேளார் அண்ணார் அவர்களுடைய துணைவியார் பூரண அம்மாள் அவர்கள், அவர்களுடைய பேரன்
யார் என்று கேட்டால் யார் அம்மா? மகாராஜா என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணார் அவர்கள், அன்னார் அவர்களும் காளிச்செல்வம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆமாம்மா. யூடியூப் சேனல். ஆமா எப்படி? காளிச்செல்வம் ஆமா. யூடியூப் சேனல். ஆமா, இப்ப ட்ரெண்டிங் தானே. அப்படியா? அதானே கேட்க கொடி கட்டி பிறக்கணும். அம்மா ஏன்னா இந்த உலகத்துக்கு நம்மளெல்லாம் கொண்டு சேர்க்கணும்னா எடுத்துக்கிட்டே இருக்கு. உங்க சேனல் தான் போட்டுருக்கு யூடியூப்ல. சரி, ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லா நம்மளை கொண்டு சேர்க்கணும்னா ஆமாம்மா. இப்படி ஒரு சேனல் இருந்தா தான் நம்மள உலகம் ஃபுல்லா கொண்டு சேர்க்க முடியும். அம்மா எங்களை அறிமுகப்படுத்துறதே இவங்க தானே. இவங்கதான் உங்கள மாதிரி இளம் பிள்ளைகளை எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா. அப்படிதானே? ஆமா. அதனால புதுமையாக சரி. இன்னைக்கு இந்த ஏபி நாடான ஒரு மாநகரத்துல ஆமாம்மா. காளிச்செல்வம் யூடியூப் சேனல் நடத்தி வரக்கூடிய அருமை. 500 கூட ஆகுது. ஆமா, அருமை அண்ணா. அதோடு சேர்த்து பிரவீன் அவர்கள் ஆமா, பவன் ரூபாய் 50 ரூபாய் 50 லட்சமாக நமக்கு சன்மானம் கொடுத்திருக்கின்றார். ஆமாம்மா. அப்படி சன்மானம் கொடுத்ததினா கொடுத்ததினா அவங்க குடும்ப உலகத்திலும் வழி வழி வம்சமெல்லாம் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க புதுமையா நடத்துறாங்கல்ல அந்த யூடியூப் சேனல். ஆமா, இன்னும் பேரும் புகழும் வாங்கணும் பாத்தீங்களா? ஆமா. நம்ம விழிசை பாராட்டி. சரி. நம்ம விழிசை பேரு என்னமா? அம்மா விஜயசேகரா. முத்தரசி காயத்ரி விழிசை. சரி. எப்படி? முத்தரசி காயத்ரி விழிசை பாராட்டி பாராட்டி காளிச்செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக அவங்க குடும்பத்தார் சார்பாக ஆமாம்மா. பவன் ரூபாய் 50 ரூபாய் 50 லட்சமாக சன்மானம் கொடுத்திருக்கின்றார்கள். கொடுத்திருக்கின்றார். அவங்க எப்படி வாழ வேணும் தெரியுமா? தெரியுமா? வளையடி வளையாக வளர்ந்தோங்கி வாழ வேணும். சுடலை சாரணமாலை சுடுசம்பற்று வாழ வேணும். வெற்றியம்மா கிருபையால